ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் என்ஜி, ப்ரைம் ஃப்ளெக்ஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஸோ இதை பற்றி இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைம்ங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு கம்பெனியோட நேம் தான் இது. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது என்னென்னா ப்ரைம் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைம் ஃபேஸஸ் எதுக்குன்னா இந்த ஜேஎஸ்எஃப் பேஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்பேஜ் டிசைட் பண்ணும்போது ஜாவா சர்வர் ஃபேஸஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணும்போது அதை வந்து இன்னும் அதோட யூஐ வந்து என்ரிச்டு யூஐ நம்ம வேணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரைம்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கக்கூடிய ஒரு யூஐ வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு அதை பெஸ்ட் யூஐ நமக்கு மல்டிபிள் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், கேலண்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ஹான்ஸ்டு யூஐயோட நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம எய்தர் வந்து இதுக்கு முன்னாடி பூட் ஸ்ட்ராப்புங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேயா? ஸோ இந்த ப்ரைமுங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பூட் ஸ்ட்ராப்பை காட்டிலும் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ப்ரைம் ஃபேஸஸ்ங்கிறது என்னென்னா ஜேஎஸ்எஃப் டெவலப் பண்ணுறதுக்காக, ப்ரைம் என்ஜிங்கிறது எதுக்கான ஆங்குலரில் நீங்கள் பண்ணும்போது இது எல்லாமே இதோட கோடு எல்லாமே என்னன்னா ஆங்குலர் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் கிளிக் அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்காக இருக்கும். ஓகே, ஸோ பட் இதில் ப்ரைம் என்ஜின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ரைம் ரியாக்டில் வந்துட்டு என்னன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கோடிங்காக இருக்கும். அதே மாதிரி ப்ரைம் வியூங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஃபங்க்ஷனல் கோடு வந்துட்டு என்ன வியூ பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கடுத்து ப்ரைம் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் ஃப்ளெக்ஸுங்கிறது என்னன்னா ஒரு லைட் வெயிட்டட் ஒரு ரெஸ்பான்சிவ் சிஎஸ்எஸ் யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஜஸ்ட் ஒரு லே அவுட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் வந்துட்டு காலம் ரோஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கிரிட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு கிரிட் சிஸ்டத்தை பூட் ஸ்ட்ராப் இல்லாமல் நம்ம எப்படி வந்துட்டு ப்ரைம் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏன் பூட் ஸ்ட்ராப்பில் இருக்கக்கூடிய காலம் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தோணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரைம் என்ஜி போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைம் ஃப்ளெக்ஸ் அண்ட் ப்ரைம் என்ஜிங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து ரெண்டு கம்யூனிகேட் சிங்க் பண்ணுறது வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அடிஷ்னலாக இந்த ப்ரைம் ஆக்சுவலாக வந்து பூட் ஸ்ட்ராப்புங்கிறத நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் வைங்களேன். பூட் ஸ்ட்ராப்பில் என்ன நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கிரிட் சிஸ்டத்துக்காக பூட் ஸ்ட்ராப்பை கொண்டு வரோம் அப்படின்னா அதோட லைப்ரரி வந்து பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் லோட் பண்ணும்போது அந்த லைப்ரரி சேர்ந்து லோட் ஆகும்போது ஸோ அது வந்து நம்ம ப்ராஜெக்டோட சைஸே வந்து நம்ம பெருசாகும். ஓகே, ஸோ அதனால தான் ஒரு லைட் வெயிட்டட் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு கிரிட் லே அவுட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரைம் ஃப்ளெக்ஸுங்கிறாங்க. இது கம்பேரிட்டிவ் பூட் ஸ்ட்ராப்போட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடானது. ஓகேயா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து ப்ரைம் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு இப்போ இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ப்ரைம்னா என்ன, ப்ரைம் ஃப்ளெக்ஸ், ப்ரைம் என்ஜிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ப்ரைம் ஃப்ளெக்ஸுங்கிறது வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்போட லைட் வெயிட்டடானது. ப்ரைம் என்ஜிங்கிறது என்னன்னு அப்படிங்கன்னா ஸோ இது ப்ரைம் என்ஜி என்னன்னா ஆங்குலரை பேஸ் பண்ணி அதோட காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம யூஐயில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் எல்லாமே வந்துட்டு ஆங்குலரை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ப்ரைம் என்ஜியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இது வந்துட்டு மெயினாக எதுக்காக நம்ம இதுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ரிச் காம்பனன்ட்ஸ் நிறைய லெவல் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக இதுக்கு உள்ள பூட் ஸ்ட்ராப்புக்கும் ப்ரைம் என்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. பூட் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது HTML, CSS, JS யூஸ் பண்ணி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு காம்பனன்ட்ஸை கிரியேட் பண்ணுது. ப்ரைம் என்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் யூஸ் பண்ணி HTML, CSS யூஸ் பண்ணி என்னன்னா இது வந்து காம்பனன்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இதில் வந்துட்டு ப்ரைம் என்ஜியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த காம்பனண்ட் என்னன்னா இதுலேயே அவைலபிளாக இருக்கனால நம்ம தேர்ட் பார்ட்டியாக ஒரு லைப்ரரியை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கம்பேரிட்டிவ் பூட் ஸ்ட்ராப்பை விட இதில் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பூட் ஸ்ட்ராப் எப்படி இருக்கும்னா ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு என்னென்னா ஸோ ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி வந்துன்னா இது எல்லாமே SAS அண்ட் LESS யூஸ் பண்ணி வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி CSS வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப் அண்ட் ப்ரைம் என்ஜியோட டிஃப்ரென்சஸ்.